ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சண்டே தான். காலையில் கிச்சனுக்கு வந்ததுமே நைட்டு சாப்பாடு கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு. அதில் கொஞ்சோண்டு பால் ஊற்றி நம்ம கீழே ரோசி நாய் இருக்குது பாருங்கள், அதுக்கு கொடுத்துட்டு வர சொல்லிட்டேன் பையன்கிட்ட. நமக்கு முந்தின நாள் ஆர்டர் போட்டு ஃப்ளிப்கார்ட் ஐட்டம் காலையில் 7:30 வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு போட்ட சாயங்காலம் இல்லை நைட்டு போட்டால் கூட காலையில் சீக்கிரமாக கொண்டு வந்து தந்துடுறாங்க. இந்த வாட்டி நான் துணி துவைக்கிறதுக்கு ஃப்ளிப்கார்ட்டோட தான் வாஷிங் லிக்விடும் நம்ம ஹார்பிக்கு பதிலாக ஃப்ளிப்கார்ட்டோட டாய்லெட் கிளீனர் தான் வாங்கியிருந்தேன். அது பாருங்கள், ஸ்மார்ட் வாஷ்ன்னு சொல்லிட்டு ரெகுலராக நம்ம போடுற துணிகளுக்கெல்லாம் இது நல்லா இருக்குது. ரொம்ப அழுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா ஊற வச்சிடணும் கொஞ்ச நேரம். இதில் இல்லை அப்படின்னா நம்ம டைரெக்டாக மிஷினில் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பால் எடுக்கிறதுக்கு பையன் கீழே போயிருக்கும்போது இந்த நோட்டீஸ் கொடுத்தாங்க. இன்றைக்கி 12 மணிக்குள்ளே பழைய துணியெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆசிரமத்துலேருந்து ஆளுக வராங்க, நீங்கள் இருந்துச்சுன்னா எடுத்து வைங்க சொல்லிட்டு. நாங்கள் அதுக்கு முன்னாடி தான் முந்தின வாரம் தான் எல்லா துணியுமே எங்கள் பக்கத்துலேயே ஒருத்தங்கிட்ட எல்லாம் கொண்டு கொடுத்துட்டோம். அதனால் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம சொல்லி நோட்டீஸ் கொடுத்தது வாங்கிட்டு வந்துட்டாங்க. காலைல எழுந்ததுமே டீ போட ஆரம்பிச்சிட்டோம். உப்பு தீர்ந்துருச்சு, கல்லுப்பு. சரி, ஜாடியில் கொஞ்சமாக இருந்துச்சு. சரி, அதை எடுத்து மாற்றிட்டு அந்த ஜாருக்குள்ளேயே நம்ம வாங்கிட்டு உப்பை போட்டுட்டோம். இந்த பழைய உப்பில் கொஞ்சம் தண்ணி கலந்த மாதிரி தான் இருக்கும். அது நம்ம கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா அப்போவே தனியாக பவுலில் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம புது உப்பை போட்டுட்டு பழைய உப்பை அது மேலேயே போட்டு வச்சுக்கலாம். நான் அப்படி தான் பண்ணுவேன். கொஞ்சமாக இருக்கும்போது புது உப்பு வாங்கிட்டு போட்டதுக்கப்புறம் அது மேலே அந்த பழைய உப்பு போட்டு வச்சுடுவேன். ரொம்ப தண்ணியாக இருக்குது உப்பு ஜாடிக்குள்ளே அப்படின்னா ஜாடியை கழுவி காய வச்சுடுவேன். ட்ரையாக தான் இருக்குது அப்படின்னா கழுவ மாட்டேன், அப்படியே போட்டுருவேன். மோஸ்ட்லி உப்பு ஜாடி கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்குவேன். இதில் நான் வாங்கும்போது 120 ரூபான்னு சொல்லி வாங்கின ஜாடி தான். இதில் கிட்டத்தட்ட 2 கிலோ உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு பெரிய ஜாடி தான். இப்போ இதே ஜாடியில் சின்ன சைஸு, அதில் ஒரு 1/4 கிலோ உப்பு கூட போட முடியாது. அதுவே 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க. எல்லாமே அந்த ஜாடியோட விலையெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த தடவை நம்ம அந்த பனி சீசன் எல்லாம் வந்ததுனால மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவுமே வீட்டில் அரைக்கவே இல்லை. அதனால சரி 1+1 ஆஃபர் இருக்குன்னு சொல்லி ஃப்ளிப்கார்ட்டோடதே வாங்கிட்டேன். நமக்கு மல்லித்தூள் மிளகாத்தூளும் தான் கண்டிப்பாக வேணும் எல்லா நாளும் சமைக்கிறதுக்கு. அதனால் அதில் வாங்கிட்டேன். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, இனிமேல் வெயில் வந்துச்சு, இனி மிளகா மல்லியெல்லாம் காய போட்டு பொடிக்கணும். அதனால் இதை மட்டும் வாங்கிட்டு வர அவசரத்துக்கு. எதுவாக இருந்தாலும் நம்ம மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டு தான் செய்கிறோம். பாருங்கள், அது இவ்வளோ தான் இருக்குது. பொடிச்ச பொடியில் கொஞ்சம் தான் இருக்குது. 2 மாதமாக நம்ம பொடிக்கவே இல்லை. 1 கிலோ 1.5 கிலோ எல்லாம் பொடிச்சது அப்படின்னா நமக்கு 2 மாதத்துக்கு கவலை இல்லை. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே மல்லித்தூள் மிளகாத்தூள் தான் நான் மிக்ஸ் பண்ணுவேன். சாம்பார் முதல் கொண்டு அப்படி தான் போடுவேன். அப்போ நம்மளுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் காலியாகும். மசாலா, இந்த சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி மசாலா எதுவுமே வாங்கி தனித்தனியாக குழம்புக்கு நான் போடவே மாட்டேன். எல்லாத்துக்குமே மல்லித்தூள் மிளகாத்தூள் தான். சாம்பாருக்கு மல்லித்தூள் மிளகாத்தூள் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்குவேன். அதுதான் சாம்பார் தூள். சாம்பாருக்கு அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். என்னைக்காவது ஒரு நாள் பொடி இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் அந்த சாம்பார் தூள் ரெடிமேட் பேக்கெட் வாங்கி போடுறது. சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். சாம்பாரவே நல்லா இந்த மாதிரி 1.5 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு அலசிட்டு தண்ணியை கொட்டிடணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம 2 விசில் போட்டு இறக்கணும். அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை உப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி பால் நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சோம் அப்படின்னா நம்ம குழம்பு ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நான் உப்பு போடாமல் தான் இதை வேக வச்சு எடுப்பேன். உப்பு போடாமல் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்ம உப்பு போட்டு சாப்பிட்றவங்களுக்கும் சாப்பிட்டுக்கலாம், சர்க்கரை போட்டு சாப்பிட்றவங்களுக்கும் சாப்பிட்டுக்கலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பால் நாட்டு சர்க்கரை ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. 2 விசில் போட்டால் அது கரெக்டாக இருக்கும். 1 விசில்லே கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் 2 விசில் போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும், குழந்தைகளுக்கு சாப்பிட்ற மாதிரி. ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சு பால் பசும்பால் அதையும் காய வச்சுட்டேன். டீயை போட்டு குடிச்சிட்டு வந்துட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும். டீ போட்டதுமே கொஞ்சம் நேரம் நிம்மதியாக ஃபஸ்ட்டு உட்காந்து குடிச்சிடுறது. 5 நிமிஷம் அதுக்கு மட்டும் டைமு கிடைக்கணும். இல்லை அப்படின்னா அவ்வளோதான், அன்றைக்கி நாளே வேஸ்ட்டாக போயிடும். இதை முடிச்சதுக்கப்புறம் துணியெல்லாம் மடித்து வைக்கிறதுக்கு இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமைனா நமக்கு உட்கார கூட நேரம் இருக்காது. இது என்னோட ஆஃப் டே தான். இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்துக்க நீங்கள் எப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு மடிக்கிற துணியெல்லாம் பீரோக்குள்ளே வைக்கிற துணியெல்லாம் மடித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணுற துணியெல்லாம் பட்டன் போட்டு செட் பண்ணி வச்சுட்டேன். பட்டன் போட்டு செட் பண்ணி வச்சோம் அப்படின்னா திரும்ப எடுத்து அப்படியே டக்கு டக்குன்னு அயன் பண்ணிக்கலாம்.
இல்லை அப்படின்னா ஓப்பனாக வச்சோம் அப்படின்னா நமக்கு அயன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். பையனுக்கு வந்து இன்னும் வந்து நம்ம புக்கெல்லாம் வாங்கவே இல்லை, இன்னும் ஃபீஸ் எல்லாம் கட்டி வாங்கணும். ஆனால் தமிழ் புக்கு மட்டும் போன வருஷம் படிச்சவங்களோட புக்கை கொடுத்துட்டாங்க. ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் வச்சிருக்காங்க புக் எல்லாமே. நாங்கள் படிச்சிருந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட ஒரு புக்கு வருது அப்படின்னா அது ஒரு 7 பேர் படிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த புக்கே எங்கிட்ட வரும். 8ஆவதா தான் நானே யூஸ் பண்ணுவேன். அது பெரியம்மா பொண்ணுங்க பசங்க அப்புறம் எங்க மாமன் பொண்ணுங்க இவங்க எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்க அக்காட்ட வரும். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் என்கிட்ட வரும். பின்ன எனக்கு அடுத்து வந்து கொஞ்சம் கேப் இருக்குது. ஏன்னா 5 வருஷம் கழிச்சு தான் என் தங்கச்சி, அப்புறம் இன்னொருத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மட்டும் புக்கு வாங்கிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் வாங்குறது வந்து எங்க பெரியம்மா பொண்ணு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் புது புக்கு வாங்குறது. பின்ன அதே மாதிரி இது வருஷம் சிலபஸ் மாறாது இல்லை, ஒரே சிலபஸ் தான் மலையாளம் மீடியத்துல. அதனால அதே புக்கை தான் வச்சு ஒப்பேத்துவோம். அதனால ஒவ்வொரு வருஷமும் புக்கு ஒவ்வொருத்தவங்க கைக்கு வரும்போதும் பேரை மட்டும் அடிச்சு விட்டு எழுதிட்டு லாஸ்ட்ல வந்து என்னோட பேர் எழுதும்போது ஏகப்பட்ட பேரை திருத்திட்டு அந்த பேஜை நான் கிழிச்சதுக்கு அப்புறம் தான் என் பேர் எழுதி வைப்பேன். அதெல்லாம் நினைக்கும் போது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷம் புது புக்கு தான். இந்த வருஷம் யூஸ் பண்ண புக்கு வேஸ்ட் தான். ஏன்னா அடுத்த நம்ம வேற ஸ்கூல்ல அதை படிக்க முடியாது. அதே ஸ்கூல்ல இன்னொருத்தவங்களுக்கும் படிக்க முடியாது. ஏன்னா காசு கொடுத்து அடுத்த புக்கு தான் வாங்கணும். ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் கிச்சனுக்கு வந்துட்டேன். அது பாருங்க 2 விசில் போட்டு எடுத்துட்டு அடியெல்லாம் பிடிக்காது, அவ்வளவு சாஃப்டா இருக்கும் பாருங்க. இதை வந்து அப்படியே நம்ம பவுல்ல மாத்திட்டு பால் ஊத்தி நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு எல்லாம் சிம்பிளா அந்த வேலையை முடிஞ்சிருச்சு. இதை முடிச்ச கையோட நமக்கு அடுத்த மத்தியானத்துக்கு லஞ்சுக்குள்ள வேலை பார்க்கணும். அதனால இதுனா சீக்கிரமா பசங்க கிட்ட ஓரி இடம் வேண்டாம், டக்கு டக்குன்னு சாப்பிட்டுக்கோங்க. ஸ்பூனை போட்டு கொடுத்தா போதும், அவங்களே சாப்பிட்டுட்டு வேலையை பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம கூடயே உட்காரணும், ஊட்டி விடுறதுக்கு சின்ன பையன் கூடயே உட்காரணும். வந்து நீங்க நட்ஸ் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். கடலை இல்லாட்டி கேஷ்யூ பதாம் எல்லாம் கூட உடச்சி போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம், சூப்பரா இருக்கும். சரி, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மாவு அரைக்கிறதுக்கு ஊற போட்டுட்டேன். எப்போ என்னோட கணக்கு தான் 4+1 தான். 3 கிளாஸ் இட்லி அரிசி தான் இது ஃபர்ஸ்ட் எடுக்கிறது. இட்லி அரிசி 3 கிளாஸ் எடுத்துட்டு அப்புறம் ரேஷன் புழுங்கல் அரிசியில வந்து 1 கிளாஸையும் போட்டு நல்லா கழுவி ஊற போட்டுட்டேன். இன்னைக்கு வந்து லேட்டாக தான் ஆயிடுச்சு மாவு அரைக்கிறதுக்கு. சரி, ஆனாலும் மாவு இல்லை, இட்லி தோசை ஏதாவது மறுநாளுக்கு ஸ்கூலுக்கு வேணுமே அப்படிங்கிறதுக்காக ஊற போட்டுட்டேன். இந்த ரேஷன் அரிசியில் ஒரு கைப்பிடி எக்ஸ்ட்ராவே போட்டுட்டேன். அது அரிசி நல்லா தான் இருந்துச்சு, நல்லா குண்டு குண்டாக இருந்துச்சு அரிசி, ரேஷன் அரிசி. அப்புறம் 1 கிளாஸ் உளுந்து. உளுந்து இல்லைன்னு சொல்லி தான் நான் ஆர்டர் போட்டது ஐட்டமே. இது ஃப்ளிப்கார்ட்டோட உளுந்து தான், பரவாயில்ல, ஓகே தான். ரொம்ப அப்படி சொல்ல முடியாது, ஆனால் பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நான் மாவு அரைக்கிற வீடியோவில் ஏற்கனவே வந்து போட்டிருக்கிறேன், பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள். இப்போ வந்து அந்த வேலையை மாவு ஊற போட்டாச்சு, பாத்திரம்லாம் கழுவி எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் அடுத்தது வந்து மத்தியானத்துக்குள்ளே சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு தேங்காய் வறுத்து அரைக்கணும். அப்போ சரி, அதுக்கு வந்து கையோடு வந்து தேங்காய் துருவிக்கலாம். தேங்காய் வந்து கீழே வச்சு துருவுறதும் இருக்குது, இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது மேலே வச்சு துருவுறது. இடையில வந்து கழுத்து வலி ஆரம்பிச்சுலேருந்து கொஞ்சம் கீழே உட்காந்து திருவ முடியாததுனால இதை வாங்கினது. இதுனா யாராக இருந்தாலும் திருப்பி கொடுத்துருவாங்க, ஈஸியாக இருக்குது அப்படின்னு. அப்படியே தேங்காய் வந்து நல்லா வறுக்கிறதுக்கு வரைச்சட்டியில் எடுத்து போட்டேன். தேங்காய் வறுத்து அரைச்ச குழம்பு தான் செய்ய போகிறேன். அது ஒரு பக்கம் வறுத்து இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். சிக்கனும் அப்புறம் சிக்கனோட ஈரல் ரொம்ப நாள் ஆச்சு வாங்குறது இல்லை. அந்த மாதிரி செப்பரேட்டாக வாங்கி ஃப்ரை எல்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் தனியாக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், கொஞ்சம் பெப்பர் ஃப்ரை பண்ணுற மாதிரி. சிக்கன் வந்து சரி குழம்பு பண்ணிவிட்டு ஈரல் வந்து கொஞ்சம் அப்படி பெப்பர் போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். சும்மா அளவாக 2 ஈரல் தான். இங்கே பாருங்க, இப்போ இதெல்லாம் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தேங்காய் அதுக்குள்ளே நல்லா வறுத்து எடுத்துருவோம். எல்லாமே கழுவி எடுத்து வச்சுட்டு தனித்தனியாக சிக்கன்லேருந்து கொஞ்சம் போன்லெஸ் பீஸே எடுத்து வச்சுட்டு அதுவும் வந்து சுக்கா பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். ஈரலையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து இந்த ஈரல் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஈரலை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா போட்டு பெரட்டி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். அப்போ அந்த ஈரலோட ஒரு மாதிரி கவிச்சி ஸ்மெல்லு நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நல்லா ஒரு பிசைஞ்சு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே ஓரங்கட்டி வச்சோம் அப்படின்னா அதில் அந்த கொஞ்சம் மசாலா எல்லாம் கொஞ்சம் நல்லா பிடிச்சிடும். நம்ம வேக வைக்கும்போது அந்த ஒரு மாதிரி ஈரல் சாப்பிடும்போது ஒரு மாதிரி திகட்டெல்லாம் இருக்கும் பாருங்க, அது இருக்காது. இது அப்புறம் திரும்ப வேக வைக்கும்போது நம்ம இதில் வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு திரும்ப வேக வச்சுக்கணும்.
இப்போ பாருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இது வந்து பெரட்டினது வந்து ஒரு சட்டியில மாத்திட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்துக்கிறேன் நான். பெரிய வெங்காயம் எல்லாம் விற்கிற விலைக்கு பெரிய வெங்காயம் எல்லாம் குழம்புல போடவே முடியாது, அந்த அளவுக்கு இப்போ எல்லாமே விலை ஜாஸ்தியாயிருச்சு. வெங்காயத்தையும் போட்டு நல்லா கலரிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ ஈரலை வந்து அந்த பக்கம் வேக போட்டுட்டு இந்த பக்கம் சைடில் வந்து நம்ம சிக்கன் கிரேவிக்குள்ளதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம அந்த கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு லைட்டாக சதைச்சி தான் போட்டிருக்கிறேன். பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா கலரிடணும். அப்படியே ரொம்ப சாஃப்டாக வதங்கி அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் வர வேண்டாம். இப்போ பாருங்க ஈரல் பாருங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வேக வச்சதா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வெந்து ட்ரை ஆகிடும். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம். இது வந்து ரொம்ப மசிஞ்சு அந்த அளவுக்கு ஒன்றும் வர வேண்டாம். அதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்க தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான பெப்பர் தூள் வந்து போட்டுக்கலாம். நல்லா அப்போவே இடித்த மிளகு போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா இன்னும் ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இது சாப்பாடு கூட சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, அப்படியே சூடாக சாப்பிட்றது அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நாங்கள் செஞ்சு முடிச்சதுமே அவ்வளோதான், ஆளுக்கு ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், இது கூட நம்ம சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். கலர் விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து வறுத்து வச்சிருக்கிற மசாலா தேங்காய் நல்லா வறுத்து எடுத்துருக்கணும். தேங்காய் நல்லா ப்ரௌன் நிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மல்லித்தூளும் மிளகாத்தூள் சேர்க்குறோம். அப்புறம் கரம் மசாலா வேணும் அப்படின்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து கரம் மசாலா அந்த அளவுக்கு அதில் சேர்க்க மாட்டேன். கொஞ்சமாக வந்து சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து சோம்பு, பட்டை அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அந்த மாதிரி குழம்பு பண்ணும்போது. வறுத்தரைச்சி மசாலையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் கலரி விட்டு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுக்க வேண்டியது, அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து சுக்கா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா பொரிஞ்சதுமே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகாயும் போட்டு நல்லா கலரிடுங்க. இப்போ இதுக்குமே வந்து நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். இதுக்கு என்னென்ன போட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மல்லித்தூள் போட்டிருக்கிறோம், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பெரட்டி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வச்சிருந்தோம். இப்போ இதையும் போட்டு நல்லா கலரிடணும். இப்போ நல்லா கலரி ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து அந்த அரைச்ச மசாலால கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருந்தேன் இது கூட சேர்க்கறதுக்கு. அதுவும் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் மசாலா திக்கா உள்ள சுக்கா நமக்கு கிடைக்காத டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் குழம்பு வந்து இப்போ தண்ணியாக தான் இருக்குது. நல்லா கொதிச்சு கொஞ்சம் நல்லா வெந்து குழம்பு கொஞ்சம் வத்திடணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரமெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் திரும்பி மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள் சுக்கா ரெடி ஆச்சு. இப்போ பாருங்கள் இது அப்படியே இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்படியே நல்லா மெதுவாக கலரி கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம வந்து இது வந்து சாப்பாடில் அப்படி லைட்டாக பிசைஞ்சோம் அப்படின்னா நம்ம அந்த மசாலா சேர்த்தனால பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் ஈரல் ஃப்ரைங்கிறது நம்ம வந்து பெரட்டி சாப்பிட்றத விட அப்படியே சாப்பிட்றதுக்கு தான் டேஸ்ட்டாக இருக்கும். என்னதான் வந்து சிக்கன் வந்து மசாலா எல்லாம் போட்டு குழம்பு பண்ணோம் அப்படின்னால எனக்கு வந்து வறுத்தரைச்சி வைக்கிற சிக்கன் குழம்பு தான் ஃபர்ஸ்ட்டு. இப்போ பசங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு எடுத்துட்டேன். அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்ததுக்கப்புறம் நான் கிரைண்டரில் வந்து மாவாட்டை போட்டுட்டேன். சரி மாவு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு. இப்படி தாங்க என்னோட ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து நாள் போகும். ஏன்னா காலையிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 4 மணி வரைக்கும் ரொம்பவுமே பிஸியாக இருக்கும். 4 மணிக்கு அப்புறம் வந்து இந்த மடிச்சு வச்ச துணி ஃபுல்லாக அயன் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியது இருக்கும். திரும்ப ஈவினிங்க்கு அப்புறம் திரும்ப அடுத்த டின்னர் வேலை. இதே தான் உங்களுக்கும் அப்படி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.